வெல்கம் டு ஒரு சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மொத்த மதிப்பெண் மேக்ஸிமம் மார்க் வந்து 75, 25 இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ராக்டிக்கல் இருக்கும். டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 hours. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த 12 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் வரும். ரிமைனிங் 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேக் நல்லா தரவு பண்ணாலே போதும், கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்டீரியர் 2 மார்க் கொடுத்துருப்பேன், அதே மாதிரி 4 மார்க் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 out of 12 ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ மெயினாக இதில் நம்ம 2 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 7 into 14 எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா எண் 22 கட்டாயமாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின் நம்பர் 22 கம்பல்சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கேட்டாங்க. ஒலி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 14வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செவி உணர்வு ஒலியின் அதிர்வெண் என்ன, ரோமனில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன, வாட் இஸ் ஆடியோபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, வாட் இஸ் மினிமம் டிஸ்டன்ஸ் நீட் டு தர் அண்ட் எக்கோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாலுடைய பயன்கள் என்ன எழுதுக, ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் எத்தனால், சுவாச ஈவு என்றால் என்ன. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். இதை நல்லா எழுதி பார்த்துக்கோங்க, அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கக்கூடியது. வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கொஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மனித விந்து செல்லின் படம் வரைந்து பாகம் குறிக்கும். ஸோ கண்டிப்பாக நமக்கு பயாலஜி ரிலேட்டடாக ஒரு டயக்ராம் கேட்பாங்க. அது பாட்னியாக இருக்கலாம், ஜுவாலஜியாக இருக்கலாம். மனித விந்து செல்லின் படம் வரைந்து பாகம் குறிக்கும். ட்ரா அண்ட் லேபிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் செல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் என்றால் என்ன, வாட் இஸ் எவல்யூஷன். உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சைக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை எழுதுக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம்லைன் ஜீன் தெரப்பி. புற்றுநோய் செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது. ஹவு கேன்சர் செல்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எ நார்மல் செல். மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன. ஹவு ஆர் த இ-வேஸ்டஸ் ஜென்ரேட்டட். அடுத்து அவகோட்ரா விதியினை கூறுக, ஸ்டேட் த அவகோட்ரோஸ் லா. ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். அடுத்து நம்ம 4 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். 7 into 4 28 பார்ட் 3. இதில் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க் கொஷினில் ரோமன் வைஸாக கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே 12 கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன. எ சேஞ்ச் ஆஃப் 12 coulombs ஆஃப் த்ரூ ஃபார் பல்ப் இன் 5 seconds ஆஃப் வாட் இஸ் கரண்ட் த்ரூ த இன் பல்ப். அடுத்து பார்த்தீங்கன்னா அணுக்கட்டு எண் வரையறுக்கவும், CO2வின் மூலக்கூறு நிறையினை கணக்கிட, டிஃபைன் அட்டாமிசிட்டி, கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் CO2, துரு எவ்வாறு ஏற்படுகிறது, துரு உருவாகத்திற்கான சமன்பாட்டை தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரிமானத்தை தடுக்கும் முறைகள் எவையேனும் இரண்டினை பற்றி எழுதுக. How is rust formed? Give the equations of formation of rust. State the 2 methods of preventing corrosions. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செல்லில் எங்கே நடைபெறுகிறது. காற்று சுவாசம் என்றால் என்ன, காற்றுல சுவாசம் ஏற்படுத்துக. வாட் இஸ் போட்டோசின்சஸ் அண்ட் வேர் டஸ் இன் அக்கர்ஸ் இன் செல். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது, அதன் வாழ்வியல் விளைவுகள் எதுன்னு 3 எழுதுக. நேம் த கேசியஸ் பிளான்ட் ஹார்மோன், மென்ஷன் எனி 3 physiological effects of in plant. அடுத்த 4 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, மகரந்த சேர்க்கையோட பயன்களை கூறுக. வாட் இஸ் பாலினேஷன், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவின் முக்கியத்துவத்தை எழுதுக. டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். மழைநீர் சேமிப்பு அமைப்பு மற்றும் நிலத்தடி மட்டத்தை எவ்வாறு அதிகரிக்க செய்ய வேண்டும். How do the rainwater harvesting structures recharge in groundwater. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யுரேனியம் என்ற தனிமம் ஆல்பா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தின் உள்ள நியூட்ரான்கள் எண்ணிக்கையை கணக்கிடுக. யுரேனியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா டிகே, ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் டாட்டர் எலமெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 2 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். அதனால் நீங்கள் பயாலஜி படித்தா மட்டும்தான் ஒரு 7 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் ஆல் த கொஸ்டின், ட்ரா த டயக்ராம் வேர் எவர் நெசசரி,
நியூட்டனின் இயக்கத்திற்கான விதியினை விளக்குக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபிசிக்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை தூரப்பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. குவிலென்ஸின் பயன்பாடுகள் இரண்டினை எழுதுக. ஸ்டேட் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். டிஃப்ரெண்டைட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ரைட் எனி 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு MgSO4 7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? ஈரம் உறிஞ்சி சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அல்லது வெப்ப சிதைவு வினைகள் என்றால் என்ன? மீள்வினை மீளா வினை வேறுபடுத்துக. வாட் ஹேப்பன் when MgSO4 7H2O is heated? Write the appropriate equation. Explain hygroscopic substance and deliquent substance with an example. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ கண்டிப்பாக நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் இர்ரிவர்சிபிள் ரிவர்சிபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. இது ரொம்ப முக்கியம் பயாலஜியில். அதே மாதிரி இலைத்துளை திறப்பதற்கும் மூடுவதற்கும் காரணமான அமைப்பு காப்பு செல்கள் ஆகும். இக்கூற்றுக்கான காரணங்களை தருக. அல்லது மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கான தீர்வை தருக. உடல் பருமனுக்கு காரணமான காரணிகள் எவை? எனாமரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட். காட் செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டொமேட்டா. கிவ் த ரீசன் இஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் டு ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக். வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இன் ஒபிசிட்டி? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு, அதே மாதிரி 4 மார்க்கு, 7 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ரிப்பீட் ஆகும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 5 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் படிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேஷனாக மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் அப்டேட்டு.